வணக்கம். 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு 2025ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் படிக்கணும் அப்படின்னு ஆசையோடு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 164 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அதில் 144 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்குமே டிஎன் காசா அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் 2025 அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. இந்த கவுன்சிலிங் வழியாக நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்துக்குமே போகலாம். இதுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறது, எப்போ இந்த கவுன்சிலிங் நடத்துவாங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமாக இந்த கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் நடக்குமா ஆஃப்லைனில் நடக்குமா அப்படின்ட்டு நிறைய மாணவர்கள் ஒரு குழப்பத்தோடு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி தெரியாமல் கூட நிறைய மாணவர்கள் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்துட்டீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க, நிறைய மாணவர்கள் 12th முடிச்ச மாணவர்கள் எல்லாரோட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் என்னவா இருக்குன்னா, மே 9ஆம் தேதி எப்படி ரிசல்ட் வரப்போகுது. அந்த ரிசல்ட்டை பார்த்தா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கவுன்சிலிங் எல்லாமே நடக்கும். குறிப்பாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸுக்கு தான் முதல்ல தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக அட்மிஷன்லாம் நடத்தி கவுன்சிலிங் முடிஞ்சு காலேஜை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது இந்த டிஎன் காசாங்கிறது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜுக்கு நடத்தக்கூடிய ஒரு கவுன்சிலிங். அதாவது பிரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்குலாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு காலேஜுடைய அப்ளிகேஷன், அதாவது வெப்சைட்டில் போய் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியமாக இந்த டிஎன் காசா அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங்கை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்டரி ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே தான் தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான அரசு, அதாவது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருக்குது. இந்த கல்லூரிகள் எல்லாமே இதுக்கு கீழே தான் இருக்குது. ஆனால் அரசு கல்லூரிகளுக்கு மட்டும் இவங்க வந்து கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. சரி, ஓகே சார், அதாவது என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏ படிக்கணும், பிஏல லாங்குவேஜ் கோர்சஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் பிஎஸ்சி படிக்கணும், அதுக்கப்புறம் பிகாம் படிக்கணும், அதுக்கடுத்து பிபிஏ, அதுக்கடுத்து பிசிஏ, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. நிறைய டிகிரி கோர்சஸ் இருக்குது. 144 கோர்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து சொல்லணும்னா நம்ம வந்து ஃபிசிக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுவோம், கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு ஆசைப்படுவோம், அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுவோம். ஒரு சில இந்த 164 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒரு சில காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் இருக்கலாம், சில காலேஜில் இல்லாமல் இருக்கலாம். எப்படி சார் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது? இந்த 164 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எந்தெந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு நீங்கள் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறேன்னா, போன வருஷம் வந்து 2024 புக்லெட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த புக்லெட்டோடைய அந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாருமே பாருங்கள். அதில் எல்லாத்துலேயுமே 164 காலேஜுக்கும் காலேஜ் கோடு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதாவது சயின்ஸ் கோர்சஸாக இருக்கட்டும், காமர்ஸ் கோர்ஸாக இருக்கட்டும், அதுக்கடுத்து லாங்குவேஜ், அதாவது பிஏ, அதுக்கடுத்து பிஏல தமிழ், பிஏ இங்கிலீஷ், என்னென்ன தமிழ் மீடியம் இருக்கா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் இருக்கா, அதாவது ஷிஃப்ட் என்ன ஷிஃப்ட்டு, மார்னிங் ஷிஃப்ட்டா, அதாவது ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜெலாம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் மாணவர்கள் எப்படி சார் கட் ஆஃபை கால்குலேட் பண்ணுறதுன்னு கூட சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதாவது 12th முடித்த மாணவர்கள், இப்போ முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. தமிழ் இங்கிலீஷ், நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படிக்க போகிறேன் சார், பிஏ தமிழ் படிக்க போகிறேன், பிஏ இங்கிலீஷ் படிக்க போகிறேன் அப்படின்னா உங்களுடைய செப்பரேட்டாக உங்களுடைய தமிழ் மார்க்கு இங்கிலீஷ் மார்க்கை பார்த்தா போதும். மற்ற எல்லாத்துக்குமே சார் நான் வந்து ஒரு பாட்னி படிக்கணும், பயோடெக்னாலஜி படிக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், ஹிஸ்ட்ரி படிக்கணும், எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னா மற்ற கோர்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, மற்ற 4 கோர்ஸு தமிழ் இங்கிலீஷை தவிர அந்த 4 கோர்சஸோடைய மார்க்கையும் கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட கட் ஆஃபு. ஸோ ரொம்ப முக்கியமாக அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்னாவே நீங்கள் எடுத்துக்கணும். என்னென்னா கம்யூனிட்டி அடிப்படையில் தான் இங்கே சீட்டு கொடுக்கப்படும். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதன் அடிப்படையில் சீட்டு கொடுக்கப்படும். சரி சார், இது எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நமக்கு மே 9ஆம் தேதி ரிசல்ட் வந்தோன்னே உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிடுவாங்க டிஎன் காசா வெப்சைட்டில். அதில் போய் நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணிடலாம், நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 11 ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதாவது உங்களை ரிஜிஸ்டர் பண்ணணும், போய் அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி இதெல்லாம் கேட்கும். லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்புறம் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய ஸ்டடி எங்கே படிச்சிங்க அந்த இன்ஃபர்மேஷன், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அகாடமிக் இன்ஃபர்மேஷன், அப்புறம் உங்களுடைய எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் கொடுத்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இங்கே நான் மெயினாக வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் இப்போ கவர்மெண்ட் காலேஜ் உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குங்க, எல்லாருக்குமே தெரியும். அதாவது சென்னையில் ஏகப்பட்ட கல்லூரிகள் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, சேலத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, எல்லா ஊர்லேயுமே கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட 164 காலேஜ்.
இந்த காலேஜ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி சார் எவ்வளோ ஃபீஸ் இந்த இதுக்கு டிஎன் காசாவுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 5 காலேஜை நீங்கள் சாய்ஸில் வைக்கிறதுக்கு 50 ரூபா ஃபீஸு. அதே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 5 காலேஜை நீங்கள் சாய்ஸில் வைக்கிறதுக்கு 2 ரூபா தான் ஃபீஸு. சரி ஓகே சார், அப்போ வந்து நம்ம ஒரு காலேஜில் இப்போ நம்ம குறிப்பாக நம்ம சென்னையில் பிரசிடென்சி காலேஜ் இருக்குது, அங்கே நமக்கு பிடிச்ச கோர்சஸ் எல்லாமே வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு காலேஜுக்கு நீங்கள் என்ன கோர்ஸை வேணால் வச்சுக்கலாம். ஆனால் 5 காலேஜுக்கு நான் சொன்ன ரேட்டு நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே அந்த பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் எல்லாம் கொடுத்துருவீங்க, உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் எல்லாம் கொடுத்துருவீங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வக்கையிலே சாய்ஸ் வக்கையிலே கரெக்டாக வச்சிடணும். எப்படி வைக்கணும், உங்களுக்கு ஃபஸ்ட்டு எது வேணும் அப்படிங்கிறத அந்த ப்ரிஃபரன்ஸில் கரெக்டாக கொடுக்கணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் வேணும், எனக்கு பாட்னி வேணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும், அதே போல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வேணும், எது எது வேணுமோ வேணுங்கிறத ஃபஸ்ட்டு கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா அதன் பிறகு கவுன்சிலிங் எப்படி நடத்துவாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ரவுண்டாக நடத்துவாங்க. மெயினாக நீங்கள் அப்ளை பண்ணுறது மட்டும்தான் ஆன்லைனில், ஆனால் அட்மிஷன் நடத்துறது எல்லாமே ஆஃப்லைனில். அதாவது இங்கே ஏஎஃப்சி சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஎஃப்சி சென்டர்னா ஒன்றும் கிடையாதுங்க, அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாமே தான் ஃபெசிலிட்டேஷன் சென்டர். உங்களுக்குன்னு செப்பரேட்டாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காலேஜில் ஆஃபீஸர்ஸ்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. நீங்கள் அங்கேயே கூட போய் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் கல்லூரிகளுக்கு இதை அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்களா, அடுத்து ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கல்லூரியுடைய வெப்சைட்லையும் ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்படும். இந்த டிஎன் காசா வெப்சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, இப்போ குறிப்பாக இங்கிலீஷ் பிஏ இங்கிலீஷுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, பிஏ தமிழுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, மற்ற கோர்சஸுக்கெல்லாம் அதெல்லாம் ஜென்ரல் அதுக்கெல்லாம் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு ரேங்க் லிஸ்ட் ஒவ்வொரு கல்லூரியிலையும் வெளியிடுவாங்க. அங்கே உங்களுடைய ரேங்க் வந்து நல்லா இருந்ததுன்னா உங்களை அங்கேருந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. கால்ஃபர் பண்ணையில் நீங்கள் அங்கே போகும்போது தான் ரொம்ப நிறைய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜில் உங்களை வந்து கூப்பிடுவாங்க, உங்கள் ரேங்க்குக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு வேற ஒரு காலேஜை நீங்கள் சாய்ஸில் வச்சுருப்பீங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 காலேஜ் வச்சுருக்கீங்கன்னா 5-6 கோர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஒரு காலேஜ்லேருந்து கூப்பிடுவாங்க, ஒரு காலேஜ்லேருந்து கூப்பிடாமல் இருப்பாங்க. நீங்கள் ஒரு காலேஜில் போயிட்டு எனக்கு அந்த காலேஜில் கூப்பிடுவாங்கன்னு அப்படின்ட்டு இதை வேணான்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. அங்கே போய் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். இப்போ சயின்ஸ் கோர்ஸு, காமர்ஸ் கோர்ஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தட்ட முறையில் அங்கங்கே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்லேயே வந்து கவுன்சிலிங் நடக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அப்ளை பண்ணையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்க சொல்லுவாங்க. குறிப்பாக என்னென்ன சர்டிஃபிகேட் தெரியுமா, இதுதான் ரொம்ப முக்கியம், எல்லாமே இப்போவே ரெடி பண்ணி வச்சுங்க. அப்போ ரிசல்ட் வந்தோடனே டக்குன்னு வேகமாக உங்களுக்கு கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது டிசி அதை நீங்கள் ஸ்கூலில் தான் வாங்கணும், 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப மஸ்ட்டு. அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுடைய அதாவது நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருப்பீங்க, அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி இருப்பீங்கள இந்த மாணவர்கள். அதுக்கடுத்து என்சிசி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்சிசியில் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் அந்த கல்லூரியில் உங்களை முன்னாடியே கூப்பிட்டு உங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படும். அது கல்லூரி எடுக்கக்கூடிய முடிவு. நீங்கள் எல்லாம் நேரடியாக கவுன்சிலிங் வந்து காலேஜுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ்லேருந்தே உங்களை கூப்பிடுவாங்க. இதுக்கு வேணும்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிலேயே இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த கேட்டகரியெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க, ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணிலே எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும். சரி ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க, ஆஃப்லைனில் கவுன்சிலிங் நடக்க போகுது. அந்த கவுன்சிலிங் நடக்கையில் நீங்கள் ஒவ்வொரு காலேஜுக்கும் போகணும், இதுதான் மேட்ரு. ஓகே, அதனால் பெருசாக ஒன்றும் போட்டுக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்க வேணாம். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், டிஎன் காசா கவுன்சிலிங்கை எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே மே 9ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் நம்ம சேனலை என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், நம்ம ஊரில் உள்ளவங்க நிறைய பேர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் தான் ஆசைப்படுவீங்க. அதுக்கெல்லாம் நான் எப்படி போகிறது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். நல்ல டிகிரி, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது என்னென்னா டிகிரி கோர்சஸ், எந்த டிகிரி பண்ணாலும் எல்லாமே வேல்யூபிள் தான். நிறைய பேர் வந்து யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணுறாங்க. நிறைய மாணவர்களுக்கு இந்த யூஜி டிகிரியை வச்சுக்கிட்டு இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் மூலியமாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, அதுக்கடுத்து குரூப் 4 வரைக்கும், அதில் 2A நிறைய இதுக்கு டிகிரி தேவைப்படுது. குரூப் 4க்கெல்லாம் தேவைப்படலை. அதிலலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பணிக்கு போகலாம், அப்புறம் யூபிஎஸ்சி தேர்வு எழுதலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த டிகிரி முடித்தவங்க தான் இன்றைக்கி வந்து பயங்கர புத்திசாலியாக ஆகிட்டு இருக்காங்க.
ஸோ அதனால மாணவர்கள் நான் ஒரு டிகிரி பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடாம அதுலேயும் வேலை வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அரசு பணிகளுக்கெல்லாம் போகலாம். ஸோ அதனால ஒரு அரசு கல்லூரியில் படிக்கும்போது உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மி, நிறைய ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கல்லூரிகளுக்கெல்லாம் போனால் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? மாதம் 1000 ரூபாய் கிடைக்க போகுது. அது வேற ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால மாணவர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் காசா வழியா மறுபடியும் சொல்லிட்டேன், நீங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு தான் போகலாம். பிரைவேட் காலேஜுக்கு போகணும்னா தனித்தனியா ஒவ்வொரு கல்லூரிக்கும் நீங்க அப்ளிகேஷன் போடணும். நிறைய பேர் நினைப்பீங்க, சார் எனக்கு பிடிச்ச கோர்சஸ்லாம் இல்லை சார். அந்த வெப்சைட்ல போய் பாருங்களேன், எல்லாமே இருக்குது. நீங்க உங்களுக்கு பார்க்க தெரியும் நிறைய மாணவர்களுக்கு. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய் பாருங்க. அதனுடைய லிங்க் நான் கீழே வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல. நீங்க பார்த்தாவே தெரியும் எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு. இப்போ ஏஐடிஎஸ் படிக்கணும் சார், புது டெக்னாலஜிக்கு ஏற்ற கோர்ஸ் படிக்கணும்னா அதுக்கு பிரைவேட் காலேஜில் வச்சிருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் ஒரு சில கோர்சஸ் இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸே போதும், அதுவே போதும். பிஎஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் இதுவே போதுமானது. ஸோ அதனால கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங் போகிறோம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. லைக் பண்ணி கண்டிப்பாக நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது போன்ற பல இன்ஃபர்மேஷனை ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்னும் நிறைய கொடுக்க பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.